ஹலோ கைஸ், வெல்கம் டு லேர்ன் அண்ட் ஏஸ். நான் தான் சிவா. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்கமிங்கில் நமக்கு இருக்க எக்ஸாம் ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எக்ஸாம். இந்த எக்ஸாம் எப்படி 1 மந்த் டைம் இருக்குது. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னா எப்படி நம்ம கிராக் பண்ணுறது, எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். நான் என்ன சொல்கிறது, உங்களுக்கு இது மோட்டிவேஷன் கொடுக்க வர இந்த வீடியோவில். இது மோட்டிவேஷனுக்காக நான் பார்த்தேன் அப்படின்னா இந்த வீடியோ செட் ஆகாது. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ரியாலிட்டி என்ன, எப்படி படித்தா இந்த 1 மந்த்தை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து மெயின்ஸை குவாலிஃபை ஆக முடியும் அப்படின்றது சம்மந்தமாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது மோட்டிவேஷன் வீடியோ அல்ல, இது ரியாலிட்டியான வீடியோ. என்னன்றதை உள்ளே பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கட் ஆஃப் தான். கட் ஆஃபுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எக்ஸாமுக்கு சேலரி இது நிறையா சேனலில் போட்டிருக்காங்க. அதனால தான் நான் அதை ஸ்லைடாக கொண்டு வரல. 65K மினிமம் வந்தது உங்களுக்கு. சரிங்களா? இது இல்லாமல் மற்ற அலவன்சஸ் இருக்கும், ட்ராவல் அலவன்ஸு, எக்ஸ்பென்சஸ் லைக் ரெண்டல் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குவார்ட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா அலவன்சஸ் இருக்குது. இது ஒரு பெரிய பெனிஃபிட் இந்த எக்ஸாமில். இது இல்லாமல் நீங்கள் கட் ஆஃப் இப்போ நம்ம இது ஒரு இதை மட்டும் மோட்டிவேஷனல் ஃபேக்டராக வச்சுக்கோங்க. வேறு எதையும் மோட்டிவேஷனாக எதிர்பார்க்காதீங்க. இப்போ கட் ஆஃப் பற்றி பார்ப்போமா? கட் ஆஃப் இது எந்த ஸ்டேட்டுக்குன்னு தெரியல, பட் இருக்கிறதுலே மினிமமான கட் ஆஃபே இதுதான். 80 மார்க்ஸ் தான் மினிமம் கட் ஆஃப். மேக்ஸிமம் கட் ஆஃப் 97. 96.75னா என்ன அர்த்தம்? ஒன்று 97 போட்டிருப்பாங்க, ஒரு கொஸ்டின் தப்பாக இருக்கும், 96.75 வந்துச்சு. 98 அட்டெம்ப்ட் போட்டுட்டு ஒன்று தப்பாக இருக்கும், 96.75 வந்ததுக்கு. சரிங்களா? அப்போ நம்ம எத்தனை அட்டெம்ப்ட் போடணும்? 98 அட்டெம்ப்ட். நம்ம கோல் 100 அட்டெம்ப்ட்ஸ். 100க்கு 100 ஃபுல்லாக அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு வரணும். அப்போ தான் ஒன்று ரெண்டு நீங்கள் தப்பாக போட்டால் கூட இந்த 96 விட அதிகமாக வரும். சரிங்களா? இந்த வாட்டி காம்படிஷனும் அதிகமாக இருக்கும். 9 லேக்குக்கு மேலே அப்ளிகேஷன் வந்ததுக்கு அப்படின்னு ஒரு ஆர்டிஐ போட்டு சொல்லியிருக்காங்க நார்த் சைடில். அதனால காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் 100 ஃபுல் அக்யூரஸியோட போட ட்ரை பண்ணுங்கள். நம்ம 100 எடுத்தால் யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. 100 எடுக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரியே நீங்கள் யோசிச்சுட்டு போங்க. அதே மாதிரி மார்க்லாம் எப்படி போடலாம் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். இது அச்சீவ் பண்ண முடியாத கட் ஆஃப் கிடையாது. இப்போ போன டைம் வச்ச கட் ஆஃப் இதுதான் போன டைம் வச்ச கட் ஆஃப். இது இருக்கிறதே மினிமம் கட் ஆஃப். தமிழ்நாடு கிடையாது, லைக் வேற ஏதோ ஸ்டேட் தான். பட் எந்த ஸ்டேட்ன்றது நான் பார்த்து வச்சேன், பட் இப்போதைக்கு ஞாபகம் இல்லை. அதனால இது தேவை. பட் மேக்ஸிமம் கட் ஆஃப் இது, மினிமம் கட் ஆஃப் இது. நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை 80+ எடுக்கணும். மினிமம் 80+. மேக்ஸிமம் 100 தான். மேக்ஸிமம் நான் 96 சொல்ல மாட்டேன், மேக்ஸிமம் 100. ஏன்னா 100 மார்க் எடுக்கிறது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். சரிங்களா? அதனால கட் ஆஃப் நீங்கள் 100க்கே எய்ம் பண்ணுங்க. மார்க் போடுறப்பே 100 வச்சே எய்ம் பண்ணி போடுங்க. இப்போ நம்ம 3 சப்ஜெக்ட் தானே நமக்கு இப்போதைக்கு. குவான்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ். குவான்ஸில் பூஸ்டர் டாபிக். இதில் எத்தனை கொஸ்டின் இருக்கும்? பூஸ்டரில் சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷனில் மட்டும் எத்தனை இருக்கும்னா உங்களுக்கு 12ல் 15 கொஸ்டின் இருக்கும். இதில் சிம்பிளிஃபிகேஷனில் மட்டும் 12ல் 15 கொஸ்டின் இருக்கும். இது இல்லாமல் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இல்லைன்னா நம்பர் சீரீஸ் ஏதாச்சும் ஒன்று தான் வரும். இதில் ஒரு 3 to 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்தீங்க அப்படின்னா 18 to 20 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம டிஐயில் ஒரு டிஐக்கு 4 கொஸ்டின், அந்த மாதிரி 2 டிஐ கேட்டு 8 கொஸ்டின் வரும் உங்களுக்கு. சரியா? மிச்சம் ஃபுல்லாக நமக்கு டைரக்டாக அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ் தான். அதில் ஏன் இந்த டாபிக்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இதில் மட்டும் உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும். லைக் பிஒய்க்யூவில், அதே மாதிரி மார்க்கில், இதுல எல்லாம் நான் பார்த்த வரைக்குமே இந்த 5 டாபிக் 6 டாப்பிக்கில் தான் அதிகமாக சம்ஸ் வந்துருந்துச்சு. முக்கியமாக இதை நான் சிங்கிள் டாப்பிக்காக வச்சிருக்கேன். இது கூட ட்ரெயின்ஸும் போட்டும் இன்க்ளூடட். சரியா? இதை ஆட் பண்ணி தான் படிச்சுக்கணும் நீங்கள். அது இல்லாமல் மிச்சம் இந்த 5 டாபிக். இந்த 5 டாபிக் ஏன் முக்கியமாக கொண்டு வந்தேன்னா, லைக் நான் சொன்ன மாதிரி இந்த 5 டாப்பிக்கில் தான் நான் கொஸ்டின்ஸ் அதிகமாக இது வரைக்கும் நோட்டீஸ் பண்ணேன். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 2 கொஸ்டின் அட்லீஸ்ட் வந்தது. எஸ்ஐசிஐயில் 1,
அப்பதான் ஏஜஸ்ல ஒரு கொஸ்டின் வந்துருது. ஒண்ணு இல்ல 2 கொஸ்டின் சில இடத்துல கேட்டிருந்தாங்க. மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸ்ல 1ல இருந்து 2 கொஸ்டின் வருது. மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா கூட கேட்கல. லைக் வெரி ஈஸியா நம்ம வந்து ரேஷியோ வச்சு மிக்சர் அலிகேஷன் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தாலே போதும். நம்ம ரேஷியோ வச்சே அசால்ட்டா அடிக்கலாம். அந்த அளவுக்கு தான் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. பார்ட்னர்ஷிப் கொஸ்டின்ஸும் ஈஸியா தான் இருந்துச்சு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எதுவுமே இல்லை. இந்த டாபிக்ஸ்ல எதுலையுமே காம்ப்ளிகேட்டடா இல்லை. சிம்பிளிஃபிகேஷன்ஸும் நம்பர் சீரிஸ் வரப்ப வந்து ராங் நம்பர் சீரிஸ் வந்து கேட்டிருக்காங்க சில இடத்துல. இது மட்டும் கொஞ்சம் நீங்க வந்து உட்காந்து போடுற மாதிரி இருக்கும். ராங் நம்பர் வந்துச்சுன்னா கடைசிக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. எல்லா சமயம் போட்டுட்டு டைம் இருக்கப்ப நீங்க அதை அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? இதுல வந்து 35 கொஸ்டின்ஸ் இருக்கும் டோட்டலா. அவுட் ஆஃப் 35ல உங்களுக்கு வந்து டிஐயும் இதுவுமே வந்து 26 to 28 கொஸ்டின்ஸ் வந்துடும். இது டிஐயும் பூஸ்டர்ஸும். மிச்சம் வந்து ஒரு 9 to 7 கொஸ்டின்ஸ் அவ்வளோதான் வந்து அப்ளிகேஷன்ஸ் வரும். அதுலேயும் வந்து உங்களுக்கு இந்த 6 டாபிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இதுலேயே இந்த 7 கொஸ்டின்ஸ் கவர் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 7 டாபிக்ஸை கன்ஃபார்மாக படிச்சுக்கோங்க. இப்போ வந்து குவான்ஸுக்கு வேற என்ன பண்ணலாம்? ஸ்பீடு 35 கொஸ்டினையும் போடணும். 20 நிமிஷத்துல 35 கொஸ்டினும் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்ற வேகத்துல நீங்க படிங்க. அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு அரௌண்ட் 35 to 40 செகண்ட்ஸ் வரும். சரியா? இந்த 35 to 40 செகண்ட்ஸ்ல ஒவ்வொரு கொஸ்டினையும் டப்பு 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 டப்புன்னு அடிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தோமா, இந்த 15ஐயும் சேர்த்து நீங்க ஒரு 2-3 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நிமிஷத்துக்கு நீங்க 3 கொஸ்டின் 20 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு கொஸ்டினை அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் இருக்கும். நீ சில சம்ஸ் எல்லாம் வந்து ஒன்லைனர் நம்ம பார்த்தே ஆன்சர் போடலாம். லைக் நம்ம வந்து பென் பேப்பர் எடுக்காம வெறும் கொஸ்டின் அப்படியே பார்த்து வாசிச்சுக்கிட்டே ஆன்சர் போடலாம். சரியா? அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஸ்பீடு மட்டும்தான் முக்கியம். ஸ்பீடு ப்ளஸ் அக்யூரசி மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு வேணும். கான்செப்ட் வேணும்னு நான் கத்துவேன். ஆனால் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து கான்செப்ட் தேவை கிடையாது. ஸ்பீடு ப்ளஸ் அக்யூரசி இது 2 மட்டும் இருந்தால் போதும். சரிங்களா? அடுத்து பார்ப்போம் ரீசனிங். ரீசனிங் என்னடா பிளாங்காக இருக்குது அப்படின்னா, ரீசனிங்க்கு வந்து சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி தான். எவ்வளோ பெரிய எக்ஸாமாக இருந்தாலும் சரி, சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி. அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். என்னது? ஆல் கான்செப்ட், பேசிக்ஸு, சம்ஸு. இவ்வளோதான். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் வந்து சொல்கிறேன். டெய்லி என்ன பண்ணுங்க, டெய்லி வந்து யூடியூப்ல வீடியோஸ் பசில் வீடியோஸ் இருக்கும். அந்த பசில் வீடியோ பாருங்க. அப்படி இல்லைன்னா பிடிஎஃப்ஸ் ஏதாச்சும் எடுங்க. டெய்லி 5 பசில். இந்த 5 பசில் வந்து ஒரே டைப்பாக இருக்கும். அதாவது 5 பசில் ப்ளஸ் சீட்டிங் மொத்தமாக சேர்த்து 5 போடுங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும். சர்க்கிளுக்கு ஒன்று போடுங்க. ஸ்கொயருக்குலாம் போட வேணாம். அதுவும் சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும். ட்ரையாங்கிள் போட்டு பாருங்க. ஃப்ளாட்டு, ஃப்ளோர், ஆர்டர் ரேங்கிங். வேற என்ன மெத்தட்ல கேட்பாங்க? நான் பார்த்து எடுத்து வச்சேன் இந்த பிடிஎஃப். ஆர்டர் அண்ட் ரேங்கிங். இது இல்லாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஃப்ளாட்டு, ஃப்ளோரு, ஆர்டர் அண்ட் ரேங்கிங். நம்ம இப்போ அந்த டெசிக்னேஷன் பசில் இருக்கும். இந்த ஆர்டர் அண்ட் ரேங்கிங்னா ஹைட்டு, வெயிட்டு இந்த மாதிரி கேட்டகரியில் வரும். ஹைட்டு, வெயிட்லாம் டெசிக்னேஷன் பசில். அப்புறம் வந்து டே, மந்த்து இந்த மாதிரி பசில்ஸ் வரும். இவ்வளோதான். இது எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டுருங்க. எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கா? 5 வேண்டாம், 7 பசில் டெய்லி. இந்த எல்லா டாபிக்லையும் டெய்லி பசில் போடுங்க. சரிங்களா? அப்படின்னா ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு? 7 பசில் ஆச்சு. இன்னும் நமக்கு எத்தனை நாள் இருக்கு? 30 டேஸ் இருக்கு. 30 நாளைக்கு 7 பசில்னா என்ன கணக்கு? 210 பசில். இந்த 210 பசில் போடுறது போக நீங்க மார்க்ல வந்து எப்படினாலும் 2 to 3 பசில்ஸ் வந்துடும். சரிங்களா? இப்போ கொஸ்டின்ஸ் எத்தனை கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அப்படின்னா, பசில்ஸ் வந்து பசில் சீட்டிங்ல வந்து பசில்ஸ் அண்ட் சீட்டிங் மட்டும் 3 to 4 பசில்ஸ் வந்துடும் உங்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 15 to 20 பசில்ஸ் வந்துடும். சரிங்களா? பசில்ஸ் வந்து எத்தனை? 15ல இருந்து 20 கொஸ்டின் வந்துடும். இதுக்கடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னா, இன்இக்வாலிட்டிஸ். இன்இக்வாலிட்டி ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுல வந்து 5 கொஸ்டின்ஸ் அப்படியே சுளையா வரும் உங்களுக்கு. 5 கொஸ்டின் வருமா? இந்த 5 கொஸ்டினுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம 20 செகண்ட்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா
லைக் 1.5 நிமிஷத்துல போட்டுறலாம். 1.5 நிமிஷத்துல 5 கொஸ்டின் போட்டீங்க அப்படின்னா ரீசனிங் வந்து உங்களுக்கு ஸ்பீடு எங்கேயோ போயிருச்சுன்னு அர்த்தம். டாப்ல இருக்கீங்க நீங்க. இன்இக்வாலிட்டி தாண்டிட்டு ஆல்ஃபா நியூமரிக். ஆல்ஃபா நியூமரிக்லாம் கடைசியா அட்டன் பண்ணுங்க. ஆனா ஆல்ஃபா நியூமரிக் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்றப்போ பண்ணிக்கோங்க. ஆல்ஃபா நியூமரிக்ல வந்து 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்ததும், சில பேப்பர்ல எல்லாம் 5 கொஸ்டின்ஸ் கூட வந்திருக்கு ஆல்ஃபா நியூமரிக்ல வந்து. சரியா? அது இல்லாம சிலாஜிசம்ல மஸ்ட் 3 கொஸ்டின். எல்லா பேப்பர்லயும் 3 கொஸ்டின் கன்ஃபார்மா இருக்கு. இதுல வந்து இதுலயும் 3 வச்சுப்போம். இதுல வந்து 15 to 20. இப்போ இதுல என்னாச்சு, 20, 25, 31 ஆச்சா? வேற என்ன டாபிக் மறந்துருக்கேன். டைரக்ஷன் சென்ஸும் பிளட் ரிலேஷனும். டைரக்ஷன் பிளட் ரிலேஷன். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா இது வராது. இதுல வந்து ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுதான் வரும். அப்படி இல்லை அப்படின்னா பசில்ஸ்ல ஒன்றை வளைச்சிட்டு பிளட் ரிலேஷன் அங்க ஒன்று கொடுத்துருவாங்க. இதுல ஒரு 5 கொஸ்டின் வந்துடும். உங்களுக்கு டோட்டலா இதுல வந்து 35க்கு நீங்க எவ்வளவு அட்டன் பண்ண பார்க்கணும்னா 33+ அட்டன் பண்ண பார்க்கணும். ரீசனிங்ல வந்து நீங்க ரொம்ப இது பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருமே ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி 35க்கு 35 அப்படின்ற ஸ்டேஜ்ல இருக்காங்க. நான் வந்து சும்மா உங்களுக்கு சொல்றேன், 33 எய்ம் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, அப்புறம் அப்படியே பார்த்துக்கலாம். இங்கிலீஷ். என்ன இங்கிலீஷும் பிளாங்கா இருக்கு அப்படின்னா, இங்கிலீஷ்க்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜி? கிராமர், ரீடிங். இதுக்கு வந்து ஒக்காப்ஸ் உங்களுக்கு பெருசா தேவைப்படாது. ஆனா ஒக்காப்ஸ் இருக்கிறது நல்லதுதான். பட் கிராமர் ரீடிங் மட்டும் இப்போதைக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒக்காப்ஸ் வந்து 1 to 2 கொஸ்டின்ஸ் தான் வரும். அதுவுமே ஈஸியா தான் இருக்கும். கிராமர் அண்ட் ரீடிங் அப்படின்னா பேசிக்ஸ் கிராமர் ஃபுல்லா பாருங்க. சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் பாருங்க. அப்புறம் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், இதெல்லாம் பாருங்க. இந்த இது மட்டும் பாருங்க போதும் பேசிக்ஸ்ல. அடுத்து வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஆர்சியில் எத்தனை வந்தது உங்களுக்கு வந்து 10ல இருந்து 12 கொஸ்டின் ஆர்சியில் வரும். அது இல்லாம ஃபில்லர்ஸ், கிளாஸ் டெஸ்ட், இதுல வந்து சேம் ஒரு அது வந்து ஃபில்லர்ஸ் வந்து அவங்க கேட்கறத பொறுத்து. சில டைம்ஸ் வந்து 5 to 6 கேட்பாங்க, இல்லைன்னா 10 to 12 கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து வேர்டு ஸ்வாப்ல வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ். பேராஜம்பிள் இல்லைன்னா சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், இதுல ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த பேராஜம்பிள் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா பிகினிங், எண்டிங், இந்த 2 கொஸ்டினை மட்டும் எப்படியாச்சும் 2 சென்டென்ஸை மட்டும் கண்டுபிடிச்சி எப்படியாச்சும் தட்டிட்டு வந்துருங்க. அதுதான் வந்து இங்கிலீஷ்க்கு பேராஜம்பிளுக்குரிய ஒரு ட்ரிக். நம்ம எல்லாத்தையும் போட முடியல அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த 2 மட்டும் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஓப்பனிங்கும் க்ளோசிங் வந்து கன்க்ளூஷன்ல முடிச்சிருப்பாங்க. ஹவவர், ஓவரால், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேர்டு வச்சு முடிச்சிருப்பாங்க. பிகினிங் வந்து இன்ட்ரடக்டரின்னு ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா அங்கதான் வந்து லைக் இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு டாபிக் பத்தி பேசுறாங்க. இப்போ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு அந்த டாபிக்ல பேசுறாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனோட என்ன சொல்றது, அந்த இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்கல்ல, இதுக்கு இதோட மீனிங் இல்லை இதோட டெஃபனிஷன் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல தான் இருக்கும், செகண்ட் சென்டென்ஸ்ல இருக்காது. இல்லை வந்து இப்போ நபார்டு அப்படின்னு பேசுறாங்க, நபார்டை பத்தி ஏதாச்சும் பேசுறாங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலா இது அப்ரிவேஷன். நம்ம வந்து நபார்டுக்கு இருக்கு நேஷனல் அக்ரிகல்ச்சர்னு ஏதோ சம்திங் வரும். இப்போ இந்த நபார்டுக்கு வந்து எப்படி படிக்கணும், இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல நபார்டுன்னு கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஃபுல்லா கொடுப்பாங்க, அந்த எக்ஸ்பேன்ஷன் ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து யூஸ் பண்றப்பதான் நபார்டுன்னு யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து சும்மா ஒரு டிப்ஸ். இது ஒரு டிப்ஸ். என்னது? ஃபர்ஸ்ட் டெஃபனிஷன் இங்கே தான் இருக்கும். செகண்ட் டிப்ஸ் என்னது, இந்த மாதிரி அப்ரிவேஷன் எதையுமே வந்து ஓப்பனிங் சென்டென்ஸ்ல வைக்க மாட்டாங்க, செகண்ட் சென்டென்ஸ்ல வந்து தான் நபார்டுன்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் இங்கிலீஷ். இங்கிலீஷோட அட்டெம்ப்ட் என்ன பண்ணலாம், அக்யூரஸியா 28+, 30க்கு 28+ அட்டெம்ப்ட் கொடுக்கணும். இதுதான் வந்து இங்கிலீஷுக்கான நமக்கான ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து மார்க்ஸ் அண்ட் அனாலிசிஸ். இன்னும் வந்து 30 நாள் இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி ஒரு மார்க் போடுங்க. டெய்லி ஒரு ஃபுல் மார்க், ப்ரிலிம்ஸோட ஃபுல் மார்க் போடுங்க. அப்போதான் லாஸ்ட் 15 டேஸ் இருக்கப்போ 2 மார்க் போடுங்க டெய்லி. 15 டேஸ்க்கு 2 மார்க். லாஸ்ட் 1 வீக் மட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, 3 மார்க் போடுங்க டெய்லி. 3ல வந்து 4 மார்க் போடுங்க. அடுத்து லாஸ்ட் ஒரு 1 டே, கடைசி நாள், இன்னைக்கு தான், நாளைக்கு அப்படின்னா 11 வந்து நமக்கு எக்ஸாமா, 10ஆம் தேதி என்ன பண்ணணும், லீவ் விட்டுறணும். இந்த லைனுக்கு வந்து ரெஸ்ட் அன்னைக்கு. சரியா? நல்லா வந்து
ரெஸ்ட்னா நைட்டு 12 மணி வரைக்கும் நான் வந்து வெளியே சுற்றுவேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப படிச்சுக்காதீங்க. நீங்கள் வந்து எதையுமே லைக் மண்டக்குள்ள போட்டுட்டு புது கான்செப்ட் எதையும் லேர்ன் பண்ணாதீங்க. என்னை கேட்டால் இந்த 7 டேஸில் வந்து கான்செப்ட் எதுவும் லேர்ன் பண்ணாதீங்க. மார்க் அனாலிசிஸ் மட்டும் பண்ணுங்க போதும். லாஸ்ட் 1 டே வந்து ஃபுல் ரெஸ்ட் விட்டுருங்க. இது வந்து கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த 1 டே ரெஸ்ட் அப்படிங்கிறது. இந்த இதை விடலை அப்படின்னா அடுத்த நாள் வந்து சொதப்பி விட்டுரும் எக்ஸாமில். சரியா? இப்போ வந்து அனாலிசிஸ் எப்படி பண்ணணும்? ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இந்நேரத்துக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அட்டன் பண்ணுறப்பயே 70+ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கணும். அந்த 70+ கரெக்டாக இருந்திருக்கணும். அப்போ மிச்சம் அந்த 30 கொஸ்டின் தான் தப்பாக இருக்குமா? இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்களா? இந்த 30 ஒவ்வொரு கொஸ்டினாக பாருங்க. ஒன்று ஒன்றா பார்த்து என்ன தப்பு, ஏன் தப்புன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்டேக்கான கொஸ்டின்ஸை பாருங்க. நீங்கள் வந்து அட்டன் பண்ணி தப்பாக போயிருக்கும். அது வந்து எப்படி தப்பாச்சு? நீங்க வந்து லைக் நோட்ல நம்ம ஆன்சர் கரெக்டா போட்டுட்டு அங்க கொண்டு போய் ஆன்சர் கிளிக் பண்றப்ப தப்பு பண்ணீங்களா? இல்ல நோட்லயே ஆன்சர் வந்து தப்பா தான் போட்டீங்களா? இப்படின்றது எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன பண்ணுங்க, ஸ்கிப் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க. நம்ம வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கிப்பிங் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கிப்பிங் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஏன் ஸ்கிப் பண்ணீங்க அந்த ரீசனை எடுங்க. ஃபார்முலா தெரியாம ஸ்கிப் பண்ணீங்களா? இல்ல கான்செப்ட் புரியாம ஸ்கிப் பண்ணீங்களா? இல்ல கொஸ்டின் புரியாம ஸ்கிப் பண்ணீங்களா? இந்த மாதிரி என்னன்றத கண்டுபிடிச்சு அதை ரெக்டிஃபை பண்ணுங்க. ஒவ்வொரு மார்க்குக்கும் இதை நீங்க பண்ணணும். மார்க்ல வந்து மார்க் போடுறது பெருசு கிடையாது. இப்ப நான் இங்க 4 மார்க் போட சொல்லியிருக்கேன்னா ஒரு நாளைக்கு 4 மார்க் மட்டும் போட்டுட்டு படுத்து தூங்கிடக்கூடாது. ஒரே ஒரு மார்க் போட்டாலும் அதை 100% அனலைஸ் பண்ணி இருக்கணும். அனாலிசிஸ் தான் முக்கியம். மார்க்ஸுக்கு வந்து நம்ம 100 மார்க் கொடுத்தோம் அப்படின்னா அனாலிசிஸ்க்கு வந்து 150 மார்க் கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் நம்ம ஸ்பீடை மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இதுதான் நம்ம எங்க தப்பா இருக்கோன்ற கான்செப்டை கண்டுபிடிச்சு ஹெல்ப் பண்ணும் நமக்கு. சரியா? அதனால அனாலிசிஸ் தான் மார்க்கை விட முக்கியம். மார்க் போட்டாதான் அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரீசன்னால தான் மார்க்ஸ் அண்ட் அனாலிசிஸ்னு கொடுத்துருக்கேன். இல்லைன்னா ஜஸ்ட் அனலைஸ் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு இருப்பேன். அதை பண்ண முடியாது இல்லையா? அதனால மார்க் அண்ட் அனாலிசிஸ். இப்போ ஃபார்முலா பார்த்தாச்சு. கான்செப்ட் எங்கே தப்பு விட்டுருக்கோம், எங்கே கான்செப்ட் புரியாமல் இருக்கான்னு பாருங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரீஸ்டடி பண்ணுங்க. ஃபார்முலா தப்பாச்சு அப்படின்னா அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? அதை வந்து நீங்கள் லைக் இன்னும் ஒரு 10 to 20 வருஷம் அந்த ஃபார்முலா வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, மண்டையில் நின்றுக்கும். கொஸ்டின் தப்பான்னு பாருங்க. இல்லை வந்து சில்லி மிஸ்டேக்ஸ் அப்படின்னா இந்த நம்ம போட்டிருப்போம், நோட்டில் கரெக்டாக போட்டிருப்பீங்க, பட் எடுத்துகிட்டு போய் எழுதாதப்ப அது தப்பாக போயிருக்கும். இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணுறீங்களான்னு பார்த்து அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுங்க. ஒன்று ஒன்றா ரெக்டிஃபை பண்ணுங்க. அடுத்து இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், தப்பான சம்மும் பார்த்துட்டேன், ஸ்கிப் பண்ண சம்மையும் பார்த்துட்டேன், அவ்வளோதானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லை, அடுத்து தான் மெயின் கல்வி. தேர்ட் பாயிண்ட். இது வந்து கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட். ஏன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல என்ன பார்க்கணும், டைம் கன்சம்ஷன் பார்க்கணும். சரிங்களா? என்னடா டைம் கன்சம்ஷன் அப்படின்னா, இப்போ ஒரு கொஸ்டினுக்கு 15 செகண்ட்ஸ் டு 20 செகண்ட்ஸ் தான் போடணும் அப்படின்னு இருக்கும். இல்லை 35 to 40 செகண்ட்ஸ் இதுதான் டைம் அப்படின்னு இருக்கும். நம்ம இந்த கொஸ்டினை வந்து 2 மினிட்ஸ்க்கு போட்டிருப்போம், 2 மினிட்ஸ்க்கு. இப்படி போடக்கூடாது. இதுல ஏன் தப்புன்னு பார்த்துட்டு இதுல எந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. நமக்கு வந்து இப்போ எந்த மார்க்காக இருந்தாலும் அதுலேயே வந்து நம்ம டைம் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம பேருக்கு பக்கத்தில் வந்துருக்கும். அதை எடுத்துட்டு போய் டாப்பர் டைம், ஆவரேஜ் டைம் எல்லாம் இருக்கும், அதோட கம்பேர் பண்ணுங்க. கம்மியாக இருந்தால் விட்டுருங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, ஏன் அதிகமாக இருக்கு அப்படின்றத திரும்ப இங்கே தான் நீங்கள் வரணும். இந்த இடத்துல வந்து பார்க்கணும், ஃபார்முலா கண்டுபிடிக்க லேட் பண்ணோமா, இல்லை கான்செப்ட் கண்டுபிடிக்கலையா, கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க லேட் பண்ணோமா, இப்படிங்கிற அந்த மூணையுமே வந்து இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணணும். சரியா? அப்படி செக் பண்ணிட்டு இதையும் நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். எங்க ஹெல்ப் பண்ணும்னா, இப்போ நான் வந்து எவ்வளோ ஸ்பீடாக போட்டாலும் 25 அட்டம்ப்ட் தான் போடுறேன் அப்படின்னா 25+ போக முடியலை என்னால் அப்படின்னா இதுதான் ரீசன். இதெல்லாம் வந்து லைக் என்ன சொல்றது, பெரிய மிஸ்டேக் இல்லை. இந்த அட்டம்ப்டை கூட்டுற இடத்துல அட்டம்ப்டை கூட்டுறதுக்கு இது ஒன்று மட்டும்தான் மிஸ்டேக், டைம் கன்சம்ஷன் மட்டும்தான் மிஸ்டேக். அட்டம்ப்டை கூட்டணும் அப்படின்னா என்ன டைம் கன்சியூம் பண்ணுறோம், எதுக்காக இந்த டிலே ஆகுதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சு அதை ரெக்டிஃபை பண்ணா மட்டும்தான் நம்மளால அட்டம்ப்டை கூட்ட
ஓட்ட முடியும். நான் வந்து ஸ்பீடா போட்டுருவேன் அப்படின்னு போடக்கூடாது. கரெக்டா போடணும். தப்பு இல்லாம போடணும். ஏன்னா வந்து இப்ப மத்ததுக்கெல்லாம் வந்து நமக்கு 50 to 60% தான் வந்து கட் ஆஃப் வைப்பாங்க. லைக் 100 மார்க்ஸ் இருக்கும். 100க்கு வந்து நம்ம 50 to 60 எடுத்தா பாஸ் அப்படின்னு இருக்கும். ஆனா இங்க வந்து 96.75 மேக்ஸிமம் கட் ஆஃப். நமக்கு வந்து தப்பா போடுறதுக்கான ஒரு ஆப்ஷனே கிடையாது இந்த இடத்துல. ஒரே ஆப்ஷன் போட்டா 100ஐயும் போட்டு கரெக்டா வந்தா மட்டும்தான் பயம் இல்லாம இருக்க முடியும், மெயின்ஸ் படிக்க முடியும். சரியா? அதனால அந்த பயம் இல்லாமல் படிக்க வேண்டும் என்றால் 100 அட்டெம்ப்ட் போட்டுவாங்க, 100ஐயும் அக்யூரேட்டா போட்டுவாங்க. இங்க வந்து தப்பா போடுற கொஸ்டினை ஸ்கிப் பண்ண பழகுங்க. இங்கிலீஷ்ல எல்லாம் வந்து சரி போடு பாத்துக்கலாம் அப்படின்னு போடுவோம். அப்படி போடாம 100% ஆன்சர் தெரிஞ்சா போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க, விட்டுருங்க. நெகட்டிவ் மார்க்காச்சும் போகாம இருக்கும். சரியா? மெயின் ஸ்ட்ராட்டஜி இது எதுக்கு இப்பவே அப்படின்னா, நீங்க அப்பதான் பிலிம்ஸ்க்கு உட்காந்து ஒழுங்கா படிப்பீங்க. ஏன் அப்படின்னா, ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எது கஷ்டமா இருக்கும் தெரியுமா? பிலிம்ஸ் தான் கஷ்டமா இருக்கும். கொஸ்டின் லெவல்ல இல்ல, கட் ஆஃப்ல. பிலிம்ஸை தாண்டிட்டோம்னா, பிலிம்ஸுக்கு போட்டதுல இப்ப நான் வந்து டெய்லி வந்து ஒரு 6 ஹவர்ஸ் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க பிலிம்ஸுக்கு. மெயின்ஸுக்கு படிக்கிறப்ப 4 ஹவர்ஸ் போட்டா போதும். சரியா? நமக்கு வந்து டைமும் அதிகமா இருக்கு. இன்னும் ஆக்சுவலா 3 மந்த்ஸ் இருக்கு. பட் 1 மந்த் கழிச்சு தான் மெயின் ஸ்டார்ட் பண்ணுவோன்றனால 60 டேஸ் இருக்கும். 2 மந்த்ஸ் பக்கம் இருக்கும் நம்ம கையில மெயின்ஸுக்கு. நான் மெயின்ஸுக்கு உங்களுக்கு வந்து தனியா ஸ்ட்ராட்டஜி வீடியோ என்னென்ன பண்ண போறேன்னு இப்ப சொல்றேன். பட் மெயின்ஸுக்கு வந்து நம்ம படிக்கிறப்ப எல்லாமே கிளீன் அண்ட் கிளியரா படிப்போம். நான் வந்து உங்க கூட ஏதோ இன்ஸ்டியூட்ல உட்காந்து படிக்கிற பையன் மாதிரி என் கூட நினைச்சு உட்காந்து படிங்க. என் கூடவே சேர்ந்து படிங்க. எல்லாரும் சேர்ந்து இதை கிளியர் பண்ணலாம். பெஞ்ச்மேட்டா நினைச்சுக்கோங்க. என்னைய பக்கத்துல தான் உட்காந்துருக்கேன், நான் தான் படிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா குவான்ஸ் ரீசனிங். நான் ஆல்ரெடி சொன்னதுதான். குவான்ஸுக்கும் ரீசனிங்க்கும் டெய்லி சம்ஸ் வந்துடும், ப்ராக்டிஸ் சம்ஸ். டெய்லி சம்ஸ் வரும். செகண்ட், இங்கிலீஷ்க்கு நான் வந்து எடிட்டோரியல் எடுத்துட்டு வர போறேன் கன்ஃபார்ம். இங்கிலீஷ்க்கு எடிட்டோரியல் கன்ஃபார்ம். எடிட்டோரியல் உங்களுக்கு என்னென்ன கவர்? ரீடிங், ஒக்காப்ஸு, ப்ளஸ் வந்து அந்த நியூஸஸுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல் தான். ட்ரூ நியூஸ், இது மூணுமே கவர் ஆயிடும் இங்கிலீஷில். இது இல்லாமல் வேற என்னப்பா இருக்கு அப்படின்னா, தேர்ட் ஒன் வந்து சிஏ. சிஏக்கு வந்து டெய்லி வீடியோ கன்ஃபார்மாக வந்ததும். ஏப்ரல் மாதம் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படின்னா ப்ரிலிம்ஸ் முடிச்சோடனே வீடியோ போடுறேன். பட் மார்ச் 1ல வந்து நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் பண்ணுவோம். மார்ச் 1 to May 31 கவர் பண்ணுவோம். மார்ச், ஏப்ரல், மே 3 மாசம். நான் 4 மாசம் சொல்லியிருக்கேன். லைக் இந்த இது போய்க்கிட்டு இருக்கப்ப நம்மளால முடிஞ்சா பிப்ரவரி மந்தோட கவர் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இதை விட்டுறலாம். பிப்ரவரி வந்து இந்த 3 மட்டும் படிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து ஸ்டாட்டிக் படிப்போம். சரியா? இந்த 4க்குமே ரீசனிங் இங்க சேர்த்துட்டேன். அதனால இங்க 4 மட்டும்தான் வந்து ஸ்டாட்டிக் பிளஸ் பேங்கிங். இது எல்லாத்துக்குமே வந்து நான் ஆல்ரெடி கண்டென்ட்லாம் யோசிச்சு வைக்க ஆரம்பிச்சுட்டேன். நீங்க அதனால கவலைப்படாதீங்க. உங்க வேலை என்னது? ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்றது. ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து நான் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ப்ரிலிம்ஸ் வந்து உங்க வேலை, மெயின்ஸ் வந்து யார் வேலை? என்னோட வேலை. சரிங்களா? இது வந்து எனக்கு, இது உங்களுக்கு. 100% என் வேலை தான் மெயின்ஸ். ப்ரிலிம்ஸ் அதே மாதிரி 100% உங்க வேலை தான். ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஸ்பீடு தான். அதை வந்து நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு வராது. நீங்க எல்லாம் உட்காந்து சம்ஸ் போட்டா மட்டும்தான். மெயின்ஸுக்கு வந்து கான்செப்ட், கண்டென்ட் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன் உங்களுக்கு. அதை நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டா போதும். சரியா? அதனால மெயின்ஸை பத்தி கவலைப்படாம ப்ரிலிம்ஸ்ல வந்து 100 மார்க்ஸ் எடுத்துட்டு வாங்க. நம்ம மெயின்ஸ் சேர்ந்து படிக்கிறோம், மெயின்ஸை கிளியர் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்கள். கமெண்ட்ல சொல்லுங்க என்ன வேணும் வேணாம்னு. பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணிட்டு அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் பிடிக்கலைன்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். அடுத்து வந்து இது எதுக்கு? டெலகிராம் சேனலுக்கு. டெலகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா டக்குன்னு போய் ஜாயின் பண்ணுங்க. அப்பதான் டெய்லி போடுற வீடியோஸ் வந்து அப்டேட் அதுலயும் டெய்லி வந்துடும். யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ல வரல அப்படின்னா கண்டிப்பா டெலகிராம்ல வந்துடும். சரியா? பை. நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்க்கு அடுத்த வீடியோ போடுறப்ப பார்ப்போம். பை.